योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. அனைவருக்குமான யோகிராம் சூரத்குமார் என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, சிவகாசியிலிருந்து ஸ்ரீமதி வாசுகி ஜெயராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு 1972 நம்ம பகவான் யோகிராம் சூரத்குமாரை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது எப்பேற்பட்ட பாக்கியம்னா, அவங்க பகவானை முதல்ல பார்த்தது திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தபோவனத்தில் உள்ள சத்குரு ஞானானந்த சாமிகள் ஆசிரமத்தில் வச்சு தான் பகவானை சந்திச்சிருக்காங்க. அவங்க யாரோட பிள்ளை அப்படின்னா, அக்ஸார் பெயிண்ட்ஸ்ன்ற ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது. அதோட ஃபவுண்டரான ராஜமாணிக்க ஐயாவோட தவ புதல்வி. ராஜமாணிக்க ஐயாவை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு குரு பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா அவரை சொல்லலாம். அவங்க லைஃப்பில் எப்படி பகவான் வந்தாங்க, அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள்லாம் நமக்கு சொல்கிறதுக்காக இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. உங்கள் அனைவரின் சார்பில் அக்காவை வரவேற்கிறதுல ஒரு மிக்க மகிழ்ச்சி. அக்கா யோகிராம் சூரத்குமார், நீங்கள் ஃபஸ்ட்டு அனுபவம் சொன்னீங்கள் இல்லையா, ஞானானந்த சாமி தபோவனம் ஆசிரமத்தில் கிடச்சதுன்னு, அதெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லணுமே. எல்லோருக்கும் யோகிராம் சூரத்குமார் குருநாதருடைய அளப்பரிய கருணையினால இந்த மனித பிறவி மட்டும் கிடைக்காம, இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில ஒரு குருநாதரும் கிடைக்கணும், அவருடைய வழிகாட்டுதலின்படி நடக்கணும் அப்படின்னாலே அதுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னா அதற்கு வழி எப்படி அப்படின்னு யோசித்து பார்த்தா, என்னுடைய அப்பா அவர் பெரிய தொழில் அதிபராக இருந்த போதும் குருநாதரை பிரகாசப்படுத்தியே தீருவேன்னு தன் வாழ்நாளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் குருநாமத்தை சொல்லி தபோவனத்திலேயே குருநாதருடைய பாதத்தோடு இரண்டரை கலந்தவர்கள். அவங்களுடைய பாக்கிய, அவங்களுக்கு மகளாக பிறந்த பாக்கிய வசத்தால எங்களுக்கு இளம் வயதிலேயே பள்ளிக்கூட பருவ காலத்திலிருந்தே தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய தொடர்பு, அவர் குரு, அவருடைய தொடர்புனால நமக்கு என்னென்ன கிடைக்கும், எப்படி இருந்தா வாழ்க்கையில நல்லா இருக்கலாம்லாம் அறியாத காலகட்டம் இது. ஆனா அப்பாவுக்கு இந்த பாக்கிய வசத்தால ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய தொடர்பு எப்படி கிடைச்சது தெரியுமா? மகான்களுடைய தொடர்பு குரு பக்தி வரணும்னாலே அதுக்கு காரண காரியம் இருக்கணும், இருந்தா தான் ஈஸியா போய் டச் ஆகிக்கணும்னு குருஜி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பள்ளி பருவத்துல குடும்பத்துல உள்ள கஷ்ட காலத்துல பள்ளிக்கூட வாத்தியார் சார்பால் வெங்கட்ராமையருடைய தூண்டுதல்னால சிவகாசி பக்கத்துல கரிவலம் வந்த நல்லூர்ங்கிறதுல பொன்னியா சுவாமிகள் இல்லற ஞானி அவருடைய தொடர்பு கிட்ட அந்த சங்கத்தால கிடைத்த பெரிய சொத்து, அழியா சொத்து தான் ஞானானந்தகிரி சுவாமிகள். ஒரு மகானுடைய இடத்துல இன்னொரு மகானுடைய சந்திப்பு தொடர்பு கிடைச்சி அதை அப்படியே சட்டன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. அப்பா பிடிச்சி அந்த ரசத்தை, ஞான ரசத்தை தான் மட்டும் அருந்தாம அதையெல்லாம் தான் பார்த்தோம் எல்லாருக்கும் பகவான் குரு இங்க இருக்காங்க தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமிகள் போங்க போங்கன்னு சொல்லி அவங்க மட்டும் அந்த ரசத்தை அருந்தாம எல்லாருக்கும் அது கிடைக்கிற மாதிரி செய்தனால எங்களுக்கும் அந்த பெரிய பாக்கியம் கிடைச்சது. பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுலயே என்னன்னா, அப்பா ஸ்கூல் இருக்கும், வாங்க எல்லாம் கார்ல தபோவனம் போயிட்டு வர்றோம். எங்க அம்மாவுக்கு தெய்வ பக்தி உண்டு, குரு பக்தி எல்லாம் கிடையாது. இதே ஒரு சாமியாரா ஆரஞ்சு வேஷ்டி எல்லாம் கட்டினவரான், இவர்கிட்ட போய் பிள்ளைகளோட நம்ம போனா நம்ம கதை எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியிலே மாட்டேன்னு சொல்ல ஒரு நாள் குண்டுக்கட்டா எல்லாரையும் தூக்கி கார்ல போட்டு தபோவனத்துல சாமி பாதத்துல கொண்டு என்னைக்கு போட்டாங்களோ அன்னைக்கே குடும்பம் முழுக்க ஞானானந்தருக்கு அடிமை. ஞானானந்த சுவாமியுடைய கட்டாட்சம் பட்ட மாத்திரத்துல நம்ம எல்லாம் பக்தி பண்ணணும்னு வேண்டியதே கிடையாது. சாமி அப்படியே நம்மளை தாயினும் சால பறைந்து அரவணைத்து கொள்ற மாதிரி அனுபவிச்சுக்கிட்டாங்க. அப்போ பள்ளிக்கூடத்தில் படிச்சதுக்கு 2 நாள்னு அப்பா கூட்டிட்டு போவாங்க. ஆசிரம வாழ்க்கை அது ரொம்ப ஆசிரமமாகவே இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் நல்ல 7 மணி வரைக்கும் தூங்கி அம்மா போடுற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு ஜாலியாக வாழ்க்கை போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில்
பள்ளிக்கூடத்து லைஃப்ல இருந்து அப்படியே ஆசிரம வாழ்க்கை காலத்துல காலையில ஞானானந்த தப்போனத்துல சாமி 2 மணிக்கு எந்திரிச்சு வந்து உட்கார்ந்துருவாங்க. பெரிய துறவிகளுக்கெல்லாம் தரிசனம், பக்தர்களுக்கெல்லாம் 3 மணிக்கு தரிசனம். அப்ப 3 மணிக்கு தரிசனம்னா எந்திரிக்கணும் அந்த பழக்கமே கிடையாது. அப்பா கண்ணே மணியே முத்தே சாமியை பார்த்துட்டு வந்து கும்பிட்டுட்டு வந்து படுத்து தூங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி வச்சு எழுப்பி, அந்த காலத்துல 1968 எல்லாம் தபோவனத்துல கிணத்தடி குளிப்பு தான். பாத்ரூம் வந்து ஒரு பாத்ரூம் ஒரு லெட்ரின் தான். தபோவனத்துல எளிமை எழுமை. ஆனா சாமியோட சக்தி அதிகம் அதிகம் அதிகம். குருநாதருடைய சக்தி என்னன்னா, குருவை கடவுளை தெய்வத்தை காட்டிலும் பெருசு குருநாதர்னா தெரியாத காலகட்டம். ஆனா அப்பாவுடைய வலுக்கட்டாய எழுப்பினால வந்து சாமி பாதத்துல வந்து கிடந்து இன்னைக்கு குருநாதருடைய கருணைக்கு ஆளான காலகட்டத்துல பள்ளிக்கூடத்துக்கு திருத்தி 2 நாள் லீவுன்னு சொல்லிட்டு வந்துட்டு உத்தரவு கேட்க போவோம் சாமிகிட்ட. சாமி வந்து இருப்போம் அப்படிம்பாங்க. அப்புறம் 3ஆம் நாள் போவோம், 4ஆம் நாள் போவோம். சாமி நாங்க போய் உத்தரவு கேட்கணும். ஏன்னா தபோன வழக்கம் எப்படின்னா, நம்ம எப்பனாலும் சாமியை பார்க்க தபோன எல்லைக்குள்ள நுழையலாம். ஆனா நம்ம எல்லையை விட்டு வெளியில வரணும்னா சாமிகிட்ட உத்தரவு கேட்காம பக்தர்கள் வந்து வரவே முடியாதது ரைட்டும் கிடையாது. சாமிகிட்ட சொல்லி உத்தரவு வாங்கி அவங்க அந்த விபூதி பிரசாதம் பழங்கள்னு வழிபோக்குக்கு என்னென்ன தேவையோ அவ்வளத்தையும் கொடுத்து நல்லபடியா போயிட்டு மீண்டும் வருவோம்னு சொன்ன பிறகுதான் எல்லாருமே உத்தரவு வாங்கிட்டு கிளம்புற பழக்கம். அப்படி பார்த்தா 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும். நாங்க அழுவோம் அப்பாட்ட. அப்பா 2 நாள்னு கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு தெரியாது, நீங்க சாமிகிட்ட போய் உத்தரவு வாங்கி கேட்டு இப்பனாலும் கிளம்பி ஊருக்கு போங்க, ஏன்னா அப்பா எங்கிட்டாவது போயிடுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, சாமி உத்தரவு கொடுத்தாச்சுல்ல, நல்லா போய் சாமியை நினைச்சுக்கிட்டே வந்து படிப்போம், பேனாவை எடுப்போம், சாமி நாமம் சொல்லுவோம், எழுதுவோம், நல்ல மார்க் வாங்குவோம்னு சொல்லுவாங்க. அதை நம்பிக்கையோட கடைப்பிடிச்சு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில பள்ளிக்கூட படிப்பாகட்டும் காலேஜ் படிப்பாகட்டும் நல்லாவே படிச்சு 20 நாள் லீவ் போட்டு ஸ்கூல் போகாம இருந்தா ஸ்கூல்ல எல்லாம் வைய மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போனோன்னு டீச்சர் வந்து எதுக்குமா வந்தீங்க, போய் ஆசிரமத்துல இருந்து அங்கேயே படிக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி அது வந்து பார்த்தா நாங்க படிச்ச பள்ளிக்கூடம் சுப்ரியா வித்யாலயம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதோடைய ட்ரஸ்டி கரஸ்பாண்டன்ட்லாம் என்னன்னா பகவானுடைய சங்கல்பத்தால வீட்டுக்கு எதிர் வீடு. சரி. அதனால அப்பா அம்மா போய் சொல்ல, அவங்க போய் அங்க போய் சொல்ல, அவங்க வேற வழி இல்லாம என்ன வந்து அண்ணமாரை பத்தி ரொம்ப வந்து பாய் ஸ்கூல் அவங்க ஸ்கூல் தான் சுதாகரம் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில படிச்சாங்க. அது வாட்டில போகும். ஒன்லி எங்க ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால அவங்க ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் என் மேல ஒரு காழ்ப்பாவே தான் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஒண்ணு போகாம இருக்கணும், அல்ல வீட்டுல வச்சுட்டு போங்க, இல்ல ஹாஸ்டல்ல விட்டுட்டு போங்க. அது என்ன கூட்டு அப்படி போயிட்டு உங்க இஷ்டத்துக்கு லீவ் போடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா சொல்லுவாங்க, நமக்கு பள்ளிக்கூட படிப்பை விட குருநாதருடைய ஆசிரமத்துல சொல்லி கொடுக்கிற குருநாதர் படிப்பு தான் ரொம்ப தேவை, அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு. அது வந்து போகக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா கார்ல ஏறி தபோவனத்துக்குள்ள போயிருவோம். சாமி சொல்ற மாதிரி இருப்போம். வந்து நல்லா படிச்சு இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாத்த விட மேன்மையாக. ஏன்னா ஞானானந்தகிரி சுவாமி சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு சத்சங்கம் நடக்கிட்டு எல்லாருக்கும் சாமியை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய பெரிய பாக்கியம் அங்க உண்டு. மத்தியான நேரத்துல 2 மணிக்கு மேல அப்படி கியூல நின்றுட்டு அப்பா அனுப்புவாங்க, சாமிகிட்ட என்னன்னாலும் கேளு அப்படின்னு. சுவாமி நல்லா இருக்கணும், சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நாம எல்லாவற்றிலும் முதல் நல்லாவே இருப்போங்கிற ஆசீர்வாதம் ஞானானந்தகிரி சுவாமி வாக்குல இருந்து வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பகவானுடைய கிருப்பையினால நல்லாவே தான் இருந்துட்டு இருக்கோம். இப்படி போயிட்டு வந்திருக்கிற காலகட்டத்துல தான் 1972 ஞான யோகிராம் சரத்குமார் சுவாமிகளை தபோவனத்துல வேணுகோபால சன்னதியில ராமர் பட்டாபிஷேகம் படம் பின்பக்கம் இருக்கும். சாமியினுடைய சன்னதிக்கு பின்பக்கம் அங்க ஒரு மகாத்மா உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க. அது மகாத்மாங்கிறது எங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது. அது பாக்கிய வசத்தால தலையில எழுதி இருந்ததுனால அப்பா தபோவனத்துல அப்படியே சுத்திக்கிட்டே வரத்துல அங்க உள்ளவங்கிட்ட இவர் யாரு இங்க வந்து இருக்காரு அப்படின்னு கேட்கத்துல. ஏன்னா சுவாமியோடைய தோற்றம் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, அழுக்கு பஞ்சக்கச்ச வேஷ்டி, அழுக்கு ஜிப்பா, தலையில தலப்பா வச்சுலாம் நாங்க பார்த்தது கிடையாது. கழுத்து நிறைய மாலை, கொச்சான்னு மாலை நிறைய போட்டிருப்பாங்க. ஒரு பழைய பெட்ஷீட்டை வந்து மேல சுத்தி இருப்பாங்க. தலையில பார்த்தா அந்த பிரிவினைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க.
அடுப்புல இருந்து சூடான பாத்திரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு பிரிமன் அந்த காலத்துல உண்டு. அந்த துணி பிரிமனையில இன்னும் மேல துணி, சணல் கயிறு, நூல் எல்லாம் கெட்டி சாமி தலை மேல் வச்சிருப்பாங்க. சாமியோடைய முடி வந்து தோள்பட்ட வரைக்கும் விரிச்சு போட்டு கிடக்கும். கையில நகங்கள்லாம் பார்த்தா இவ்வளவு நீளமா இருக்கும். கையில அவ்வளவு கயிறுகள் கட்டி இருப்பாங்க. அப்ப அப்பா வந்து இது யாருன்னு கேட்கறது விஷயங்கள் தபோவன டிவோட்டிஸ் வச்சு அறிஞ்சுக்கிட்டாங்க. இவர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு மகான். ஞானானந்தகிரி சுவாமிகள் வந்து பங்கன் இருக்கிற நேரம் வருவாங்க. சாமி உத்தரவு கொடுக்கிற வரைக்கும் இங்க இருப்பாங்க. ஆமா இருப்பாங்க. சாமி வந்து ஞானானந்தகிரி சுவாமிகள் உத்தரவு கொடுத்து அனுப்பினாதான் சுவாமி வந்து திருப்பி திருவண்ணாமலை போவாங்க. அது வரைக்கும் இங்க இருப்பாங்க. பசுமாட்டு கொட்டுல இருப்பாங்க, பெண்ணை ஆற்றங்கரையில இருப்பாங்க, சுடுகாட்டுல இருப்பாங்க, டீ கடையில இருப்பாங்க. சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அறிஞ்ச பக்தர்கள் அவரை வணங்கி அவருடைய பிளெஸிங்ஸா வாங்கிடுவாங்க. எப்படி கூப்பிடுவீங்க நீங்க? நாங்க அப்ப வந்து முதல்ல அப்பாக்கு தான் தரிசனம். ராம்ஜி சுவாமின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க பேரு. அந்த கேக்குறாங்கல்ல இவர் ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா சாமி கையை அந்த காலமே அந்த சும்மையே இருக்காது. அந்த ஜபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கையை வந்து மெயினா அப்படியே எவ்வளவு நேரம் ஆனாலும் கையில விசிறி வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு மயில் பீலி ஒரு கொட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. பழைய துணியை கெட்டி அதுவும் உண்டு. சாமி கையில வச்சிருப்பாங்க அந்த காலம். விசிறி, ஒரு கம்பு இருக்கும், கொட்டாங்குச்சி எல்லாம் வச்சுட்டு உட்காந்துப்பாங்க. அந்த சரிஞ்சு படுத்துட்டு அந்த கை வந்து அந்த தூக்குற மாதிரியும் ஒரு கை வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் நான் முதல்ல பார்த்ததுல இருந்தே எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. பாத்துக்கோங்க. ஞானானந்த சாமியும் நம்ம பகவான் யோகிராம் மாதிரி சேர்ந்து பார்த்தப்பதான் அதான் தபோவனத்துல பழக்கம் சொன்னேன் இல்லையா? காலையில 3 மணிக்கு ஆரம்பிச்சா 6:30 மணிக்கு எல்லாமே வந்து முடிஞ்சு தபோனமே பூஜை பஜனை சுவாமி தரிசனம் இல்லாம வெறிச்சோடி போயிடும். சரி, எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிருவாங்க, துணி துவைக்க போயிருவாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாம் அந்தந்த மாதிரி அவங்கவுங்க காரியத்தை பண்ண போயிடுவாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா 1973 ஏப்ரல்ல ஞானானந்தகிரி சுவாமிகள் வந்து மகான்கள்னாலே அந்த எளிமை. அவங்க இருக்கிற ஓய்வு இருக்கக்கூடிய அறையில இருந்து படியில வெளியில வந்து நின்றுட்டு 1 2 3 ஷூட் கரோ அப்படின்னு சொன்ன உடனே சாதாரண 4-5 பக்தர்கள் தான் நிக்கிறாங்க. மணிமண்டபத்துக்கு பக்கத்துல சைட்ல தான் சுவாமியோடைய குடில். அப்ப அங்க இருந்த யோகிராம் சுரத்குமார் அவர்கள் ஞானானந்தகிரி சுவாமியினுடைய இந்த சத்தம் கேட்டோன்னே அத வந்து வேகமா ஓடி வந்து சாமி வந்து பார்த்தவங்க ஒரு காட்சி என்னன்னா, அவர் ஒரு ஜனாதிபதி மாதிரியும் இவர் ஒரு மார்ஷல். எனக்கு இன்னும் கூட அதுக்கு வந்து என்னங்கிறது தெரியாது. சொன்னது வந்து மார்ஷல் மாதிரி மண்டி போட்டு அவர் முன்னால நிக்கவும் ஞானானந்தகிரி சுவாமிகள் தன் கையில் இருந்த ஒரு விசிறியையும் ஒரு பட்டி கட்டையும் ராம்ஜி சுவாமி கையில கொடுத்தோம்னா ஞானானந்த சுவாமிகளை சிரிச்சாங்கன்னா நம்ம யோகிராம் சுரத்குமார் சாமிகளுடைய சிரிப்பை பத்தி பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படியே மணி செதறி அடிச்ச மாதிரி வெங்கல குரல்ல சிரிப்பாங்க இல்லையா? அது மாதிரி சிரிச்சதா அப்பா வந்து சொன்னாங்க. 2 மகான்களும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த விசிறி உலகெல்லாம் ஆன்மீக மனம் வீசணும், வினைகள் எல்லாம் விரட்டி அடிக்கணும். பக்தி வந்து மனம் உலகெல்லாம் ஆன்மீக மனம் வீசணும் அப்படிங்கறது தான் அந்த நேரத்துல நான் வந்து மகான்களுடைய கருணையினால புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத சொன்னாங்க. அன்னையில இருந்து யோகிராம் சுரத்குமார் அவங்க 2 விசிறியும் ஏற்கனவே ஒரு விசிறி வச்சிருந்தாங்க, சேர்த்து பின்னி கடைசி வரைக்கும் 2 விசிறியா தான் கையில வச்சிருந்தாங்க. அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்னுடைய ஞானானந்தர் தான் என்னுடைய யோகிராம் சுரத்குமார். அதாவது இங்கிலீஷ் வச்சு வெரி கிரேட் லவர் ஆஃப் சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் யாரு அப்படின்னா அது ஸ்ரீ ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் தான் அப்படின்னு அப்பா அடிச்சு ஆணித்தரமா சொல்லுவாங்க. இப்படி காலகட்டம் போய்கிட்டே இருந்தது. சத்குரு யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு ஜெய். ரொம்ப ஒரு சுவையான அனுபவமா இருக்கு. கேட்கறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி வேற அனுபவம் ஞானானந்த சாமி ஆசிரமத்துல கிடைச்ச அனுபவத்தை சொல்லுங்களேன். கண்டிப்பா. நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமார் நாமத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாமத்தை தானும் சொல்லி நம்ம எல்லாரையும் சொல்ல வச்சு அதுதான் வாழ்க்கையில வந்து பெரிய பொக்கிஷங்கிறத நமக்கு சொல்லி செயல்படுத்தியும் காட்டிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு விஷயம் ஞானானந்த தபோவனத்துல நடந்தது. 1974 ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய சமாதி பிறகு, சமாதி ஆன பிறகு சுவாமியினுடைய திரு உருவத்தை அங்க அருகோண மண்டபத்துல
வச்சு 48 நாள் மண்டல பூஜை நடந்துட்டு இருக்கிற சமயத்துல யோகிராம் சரத்குமார் அங்கதான் இருந்தாங்க. அப்ப நாங்கெல்லாம் ராம்ஜி சாமி தான் சாமியை சொல்லுவோமே தவிர யோகிராம் சரத்குமார் நாமெல்லாம் எங்களுக்கு பரிச்சயம் கிடையாது. சாமி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மணிமண்டபம்னு ஒரு இடம் தபோவனத்துல இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஞானானந்தகிரி சுவாமிகள் உயிரோட ஜீவனோட இருந்தப்பவோ அவங்களுடைய சிலையை அங்க பிரதிஷ்டை பண்ணி சாமியே அதுக்கு ஜீவகளை ஏற்றி, இந்த நான் இருக்கணும் இல்லையோ, சூலமா இருக்கணும் இல்லையோ, என்னுடைய சிலையில எல்லாம் வந்து அது பேசும், செய்யும், பார்க்கும், அனுகிரகம் பண்ணுங்கிறத நமக்கு சத்திய வாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடம் நம்ம பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சுத்தி 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 வந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல இந்த மண்டல பூஜை டைம் என்ன பண்ண, மண்டலாபிஷேக டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாமி வந்து மணிமண்டபத்துல நின்று ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா அப்படிங்கிற ஞானானந்தருடைய நாமத்தை சொன்னாங்க. தபோனத்துல பஜனை பாட்டு உண்டு, சோஸ்திரங்கள் உண்டு, வேதம் இருக்கும், ஹோமம் இருக்கும், யாகம் இருக்கும், யஜ்ஞம் இருக்கும், அன்னதானம் இருக்கும், எல்லாம் உண்டு. ஆனா பகவானுக்கு இது மாதிரி ஒரு திருநாமம் ஞானானந்தா ஞானானந்தா சத்குருதேவா ஞானானந்தாங்கிறது நம்ம பகவானால ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாமம். முதல்ல பகவான் மாத்திரம் சொன்னாங்க, பிறகு 4 பேர் வந்தாங்க ஃபங்க்ஷன்ல, பிறகு 40 பேர் வந்தாங்க, பிறகு முடிக்கிறதுல பாத்தீங்கன்னா தபோனமே கோஷமா பகவானுக்கு ஞானானந்தருக்கு நாமத்தை சொல்லி, இன்னைக்கு அந்த நாமம் என்ன செய்யுது அப்படின்னா, அன்னதானம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பக்தர்கள் எல்லோரும் உட்கார்ந்த பிறகு இலைய போட்டு தீர்த்தம் வச்சு ஞானானந்தா ஞானானந்தா சத்குருதேவா ஞானானந்தான்னு ஒருத்தங்க சொல்ல, பின்னால் உள்ளவங்க அவ்வளவு பேரும் வாங்கி பாடின பிறகுதான் பரிமாறி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இன்னைக்கு வரைக்கும் தபோட்ல நடக்கிறதுங்கிறது. நம்ம பகவான், எங்க அப்பா சொன்னாங்க இல்லையா, ஞானானந்தகிரி சுவாமிகள் தான் யோகிராம் சரத்குமார்னா, மகாத்மாக்கள்லாம் வந்து ஆசிரமத்துல இருந்து தன்னுடைய அருள் சக்தியை பிரதிஷ்டை பண்ணி வர்ற பக்தர்களுக்கெல்லாம் அது கிடைக்கணும்னு அள்ளி தெரிச்சிட்டு இருக்காங்க. என்ன அத வந்து இன்னைக்கு வரைக்கும் தபோவனம் போற எங்களால அந்த நாம மகிமையை உணர முடிகின்றது அப்படின்னு. எல்லாம் கேள்விப்படாத ஒரு விஷயம் அது. பொதுவாக ஒருத்தரோட லைஃப்பில் ஒரு குரு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயன்றது சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் ஃபேமிலியை படி பார்த்தா நிறைய குருமார்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள்ன்றது புரியுது. அத்தனை குருவும் சேர்ந்து உங்களை எல்லாரையும் பகவான் யோகிராம் சரத்குமார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ அதுக்கு பிறகு உங்கள் லைஃப்பில் பகவான் யோகிராம் சரத்குமார் நிறையா வழிகாட்டுதல் பண்ணியிருப்பார், நிறைய அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பகிர்ந்துக்கணும். Ram Surat Kumar,